அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணம் 2ஆம் தவணை பயிற்சி 2023 தரம் 10 மாணவர்களுக்கு இருபடி சமன்பாடு ஒன்றை எவ்விதம் தீர்க்கலாம் என்பதனை இன்றைய தினம் கற்றுக்கொள்வோம். வினாவை அவதானியுங்கள். செவ்வக அடரின் நீளமானது சதுர அடரின் ஒரு பக்க நீளத்தின் இருமடங்கிலும் பார்க்க 3 சென்டிமீட்டர் அதிகமாகும். சதுர அடரின் ஒரு பக்க நீளம் செவ்வக அடரின் அகலம் x என கொள்க. என்ன சொல்லியிருக்கா? செவ்வக அடர் நீளமானது சதுர அடரின் ஒரு பக்க நீளத்தின் இருமடங்கிலும் பார்க்க 3 சென்டிமீட்டர் அதிகமாகும். சதுர அடரின் ஒரு பக்க நீளம் செவ்வக அடரின் அகலம் x என கொள்க. இப்ப சதுர அடரின் ஒரு பக்க நீளமும் செவ்வக அடரின் அகலமும் x என கொள்ள சொல்லியிருக்கு. அப்ப இதுல பாருங்க, ஒரு சதுரத்தின் படம் செவ்வகத்தின் படம் தரப்பட்டிருக்கு. இப்ப சதுரத்தின் ஒரு பக்க நீளம் செவ்வகத்தின் அகலத்துக்கு சமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சதுரத்தின் ஒரு பக்க நீளம் x என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வினா, செவ்வக அடரின் நீளத்தை x சார்பில் எழுதுக. செவ்வக அடரின் நீளத்தை என்ன செய்யணும்? x சார்பில் எழுதும். இரண்டாவது வினா, செவ்வக அடரின் பரப்பளவை x சார்பில் காண்க. அதுல தட்டச்சு பிள்ளை இருக்கு பிள்ளைய. செவ்வக அடரின் பரப்பளவை x சார்பில் காண்க. நீங்க சரியா எழுதுங்க. மூன்றாவது வினா, செவ்வக அடரின் பரப்பளவானது சதுர அடரின் பரப்பளவிலும் 40 சென்டிமீட்டர் கூடியதாகும். இதனையும் ஒரு சொல்ல விட்டுட்டினோம். செவ்வக அடரின் பரப்பளவானது சதுர அடரின் பரப்பளவில் 40 சென்டிமீட்டர் வெக்கம் கூடியதாகும். எக்ஸினால் இருபடி சமன்பாடு x வெக்கம் சக 3x sin 40 சமன் 0 திருப்தியாக்கப்படுகின்றது என காட்டுக. நான்காவது வினா, வினா 3இல் உள்ள இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை கண்டு செவ்வக அடரின் நீளத்தை காண்க. அப்ப இதுல என்ன சொல்லணும்? நாங்கள் இந்த செவ்வகத்தின் அகலம் x, சதுரத்தின் ஒரு பக்க நீளம் x, இதை கொண்டு செவ்வகத்தின் பரப்பளவை சதுரத்தின் பரப்பளவோடு தொடர்புபடுத்தி x வெக்கம் சக 3x sin 40 சமன் 0 என்ற இருபடி சமன்பாடை காட்டி அது தீர்ப்பதன் ஊடாக செவ்வகத்தின நாங்கள் நீளத்தை காணும். சரிதானே? ரைட். அப்ப நாங்கள் ஒரு செவ்வகத்தை கீறி இருக்கிறோம். முதலாவது வினா, செவ்வக அடர் நீளத்தை x சார்பில் தர சொல்லியிருக்கு. அப்ப செவ்வக அடர் நீளம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தின் 2 மடங்கிலும் 3 சென்டிமீட்டர் அதிகமாம். அப்ப செவ்வகத்தின் நீளம் என்னவா இருக்க போது? 2 தர சதுரத்தின் ஒரு பக்க நீளம் சக 3. அப்ப நான் செவ்வகத்தின் நீளத்தை என்ன செய்ய போறேன்? 10x சக 3 சென்டிமீட்டர் காட்டுறேன். சரியானே? அப்ப அது செவ்வக அடர் நீளத்தை x சார்பாக இருக்கு. அப்ப நாங்க என்ன எழுதணும்? அகலத்தை நாங்கள் இதுல படத்துல குறிச்சு கொள்வோம். அகலம் வந்து என்ன? x சென்டிமீட்டர். அவை செவ்வக அடர் நீளத்தை நாங்கள் சார்பு எழுதினோம்னு சொன்னால் 10x சக 3 சென்டிமீட்டராக இருக்கு. சரிதானே? ரைட். இரண்டாவது வினா, செவ்வக அடரின் பரப்பளவை x சார்பில் தருக. இப்ப செவ்வகத்தின பரப்பளவு எங்களுக்கு தெரியும். என்ன செய்ய போறோம்? நீளத்தை அகலத்தால பெருக்கணும். அப்ப நீளம் வந்து எங்களுக்கு தெரியும் 10x சக 3 சென்டிமீட்டர், அகலம் வந்து x சென்டிமீட்டர் என்றால் என்ன செய்ய போறோம்? 10x சக 3 நாங்கள் x ஆல பெருக்க போறோம். அப்ப 2x சக 3 x ஆல பிரிக்கிறோம் என்றால் x ஆல 2x பெருக்கிறீங்கன்னா 2x வெக்கம் சக x ஆல 3 பெருக்கிறீங்கன்னா 3x. அப்ப செவ்வகத்தின பரப்பளவு என்ன வர போது? 10x வெக்கம் சக 3x என்று வரும். சரிதானே? இரண்டாவது வினாவுக்குரிய பிரச்சனை முடிச்சு. மூன்றாவது வினாவை பாருங்க. செவ்வக அடரின் பரப்பளவானது சதுர அடரின் பரப்பளவில் 40 சென்டிமீட்டர் வெக்கத்தினால் கூடியதாகும். எக்ஸினால் இருபடி சமன்பாடு x வெக்கம் சக 3x sin 40 சமன் 0 திருப்தியாக்கப்படுகின்றது என காட்டுக. நாங்கள் அதை காட்டுவோம். மூன்றாவது என்ன செய்ய போறீர்கள்? x வெக்கம் சக 3x sin 40 சமன் 0 என்ற சமன்பாடை நாங்கள் உருவாக்குவோம். எங்களுக்கு என்ன தெரியுமாண்டா? செவ்வகத்தின பரப்பளவு தெரியும் 10x வெக்கம் சக 3x. அப்ப 10x வெக்கம் சக 3x செவ்வகத்தின பரப்பளவு தெரியும். சதுரத்தின பரப்பளவு என்ன? நீளம் தர நீளம். அப்ப சதுரத்தின் ஒரு பக்க நீளம் வந்து x சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சதுரத்தின பரப்பளவு என்ன? x தர x, x வெக்கம். இரண்டையும் தொடர்படுத்துவோம். என்ன செய்ய போறீங்க? இந்த செவ்வகத்தின பரப்பளவிலிருந்து 40 கழிச்சு கண்டால் சதுரத்தின பரப்பளவு சமனா இருக்கு. ஏனென்றா
சதுரத்தின் பரப்பளவோட 40 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு செவ்வகத்தின பரப்பளவு கூடியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே செவ்வகத்தின பரப்பளவு 40 கழிச்சம் என்று சொன்னால் சதுரத்தின பரப்பளவு சமனாயிருக்கு. அப்படி இல்லையா நீங்க எழுதலாம், அப்படி எழுதலாம்னு சொன்னா செவ்வகத்தின் பரப்பளவு சமன் சதுரத்தின் பரப்பளவோட 40 சென்டிமீட்டர் கூட்டணும். சரி, ரெண்டு முறையிலையும் நீங்கள் செய்யலாம். இனி என்ன செய்ய போறோம்னா அந்த எக்ஸ் வர்க்கத்தை ஒரு பக்கத்தை கொண்டுருவோம். 2x வர்க்கம் சம 3x sin 40 சமன் எக்ஸ் வர்க்கத்துல நாங்கள் எக்ஸ் வர்க்கத்தை என்ன செய்ய போறோம், இடது பக்கம் கொண்டு வந்தோம்னு சொன்னால் 2x வர்க்கம் sin x வர்க்கம் சம 3x sin 40 சமன் எக்ஸ் வர்க்கத்தை என்ன செஞ்சிட்டோம், இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம். ஆகவே 0 என்பதை காட்டுறோம். சரிதானே? இதுக்குள்ள 2x வர்க்கத்துல இருந்து எக்ஸ் வர்க்கத்தை கழிச்சோம்னு சொன்னால் என்ன இருக்க போது, எக்ஸ் வர்க்கம் சக 3x sin 40 சமன் 0 இருக்கும். கேட்டது என்ன, செவ்வகடரின் பரப்பளவானது சதுரடரின் பரப்பளவு 40 சென்டிமீட்டர் வெக்கத்தினால் கூடியதாய் இருந்தால் எக்ஸிலான இருபடி சமன்பாட்டை எக்ஸ் வர்க்கம் சக 3x sin 40 சமன் 0 என்பதை காட்ட சொல்லி இருக்கு. நாங்கள் காட்டிட்டோம், அதை திருப்தியாக்கி இருக்குது என்று காட்டியிருக்கிறோம். சரிதானே? இனி 4வது வினா பார்ப்போம். 4வது வினா, வினா 3 உள்ள இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை கண்டு செவ்வகடர் நீளத்தை காண சொல்லியிருக்கு. அப்ப இருபடி சமன்பாட்டை எழுது. இந்த இருபடி சமன்பாட்டை என்ன செய்யலாம்னா, இருபடி சமன்பாட்டை தீர்க்கிற முறைகள் இருக்கு பிள்ளைகள். ஒன்று காரணிப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தா காரணிப்படுத்தல் மூலம் தீர்க்கலாம். காரணிப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் நிறைவேற்றமாக்கி தீர்க்கலாம். அவ்வாறு நிறைவேற்றமாக்கி தீர்க்கிற மாதிரியும் நாங்கள் சூத்திரங்களை பயன்படுத்தி இருபடி சமன்பாட்டை தீர்க்கலாம். இப்ப இதுல நாங்கள் தரம் 10க்கு என்ன செய்யலாம்னு சொன்னா காரணிப்படுத்தல் மூலம் இருபடி சமன்பாடு தீர்க்கிறதா இருக்குது. அப்ப நாங்கள் அதை பயன்படுத்துவோம். இதுக்கு காரணி காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப நாங்க இருபடி 3க்கு போய் என்ன செய்ய போறோம், இடது பக்கம் 4 உறுப்பா மாற்ற போறோம். பெருக்கம் 40 மறை 40 வரணும். அந்த 2 காரணிகளோட கூட்டுத்தொகை நடுவுறுப்பிட்ட குணகத்தை சமனாயிருக்கணும். அதாவது 3 வரும். இப்ப 40க்குரிய காரணிகளோட பெருக்கம் பாத்தீங்க, இரு எண்களோட பெருக்கமா பாத்தீங்கன்னு சொன்னால் 8 × 5 40 இருக்க போது. அப்ப நாங்கள் இதுல நடுவுறுப்பிட்ட குணகத்தின் அடையாளம் நேர் 3ஆக இருக்கிறபடியா நாங்க என்ன செய்ய போறோம், இந்த காரணிகள்ல பெருமானம் கூடிய, அதாவது 8க்கு நேர் பெருமானத்தை காட்ட போறோம். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 8x சய 5x சய 40 எழுதும். என்ன செய்ய போறோம், எக்ஸ் வர்க்கம் சக 8x சய 5x சய 40 சமன் 0. இந்த முதல் 2 உறுப்புகளையும் எக்ஸ் வர்க்கம் சக 8x நாங்க என்ன செய்யலாம், எக்ஸ பொது எடுக்கலாம். அப்ப எக்ஸ பொது எடுத்தோம்னா எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸ் ஆல வகுத்தீங்கடா எக்ஸ், 8x எக்ஸ் ஆல வகுத்தீங்கடா 8. அதே விட என்ன செய்ய போறீங்கன்னா இந்த சய 5x சய 40க்குள்ள என்ன செய்ய போறீங்க, மறை 5 பொது எடுத்தீங்கன்னு சொன்னால் 5x மறை 5x 5 ஆல மறை 5 ஆல வகுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் வர போகுது. அதே விட இந்த மறைக்குரிய வகுத்தீங்கன்னு நேர் 40 5 ஆல வகுத்தீங்கட 8 சமன் 0. பிற நாங்கள் உறுப்புகளை பொது எடுத்துறாங்க. என்ன செய்ய போறோம்னா எக்ஸ் 8 என்ற கோவையை பொது எடுப்போம். எக்ஸ் 8 என்ற கோவையை பொது எடுத்தீங்கன்னால் எக்ஸ் 8 என்னவா இருக்க போது, அடுத்த கோவைக்குள்ள அடுத்த பிராக்கெட்டுக்குள்ள நாங்கள் மிச்சமாயிருக்கிற எக்ஸ் 5 காட்டுவோம். அப்ப எக்ஸ் 8 என்ற கோவையை மேலும் பொது எடுக்க எங்களுக்கு எக்ஸ் 5 என்ற கோவை பெருக்கமா வரப்போது. இது ரெண்டையும் பெருக்கி நீங்க என்னவா இருக்க போது 0க்கு சமனாக இருக்கும். இனி இந்த வடிவத்துக்குள்ள இருபடி சமன்பாடு தீர்க்கிற முறை உங்களுக்கு தெரியும். இதுல என்னவா இருக்கும், இந்த 2 கோவை என்ற பெருக்கம் 0ஆக இருந்தால் எக்ஸ் 8 என்ற கோவை 0ஆக இருந்திருக்கலாம், அல்லது எக்ஸ் 5 என்ற கோவை 0ஆக இருந்திருக்கலாம். அப்ப நான் ஒரு தடவை என்ன செய்யறேன், எக்ஸ் 8 சமன் 0 என்று எழுதுறேன், அல்லது எக்ஸ் 5 சமன் 0 என்று எழுதுறேன். நாங்க எளிய சமன்பாட்டை கொண்டுட்டோம் இல்லையா, இதை தீர்க்கிறது உங்களுக்கு தெரியும். எக்ஸ் 8 சமன் 0 என்றா எக்ஸ் சமன் என்னவா இருக்க போது, மறை 8ஆக இருக்க போது, அல்லது எக்ஸ் 5 சமன் 0 என்றால் எக்ஸ் சமன் என்னவா இருக்க போது 5ஆக இருக்க போது. இதுல நீளம் அகலம் ஆழம் உயரம் பரப்பு தொடர்பு எடுத்த மறைப்பெருமானங்களை நாங்கள் இதுல கருத்தில் எடுக்கிறீர்கள், பொருந்தாது. ஆகவே என்ன செய்ய போறோம், எக்ஸின் பெருமானம் 5 சென்டிமீட்டர் எடுக்கப்படும். இதங்கட கீழே என்ன வழிய செவ்வகடர்ன நீளம் கேட்டிருக்கு. அப்ப செவ்வகடர்ன நீளம் உங்களுக்கு தெரியும் என்ன, 10x 3 சென்டிமீட்டர். அப்ப செவ்வகத்தின் நீளம் 10x 3 சென்டிமீட்டர். எக்ஸின பெருமானம் நாங்கள் 5 கண்டுட்டோம். ஆகவே 2 × 5 சக 3. 2 ஆல் 5 பெருக்கிறீங்கன்னா 10, 10ஓட 3 கூட்டினீங்கன்னா 13. ஆகவே செவ்வக அடர்ந்த நீளம் 13 சென்டிமீட்டராக இருக்கு. சரிதான? இவ்வாறு இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதன் ஊடாக பயிற்சியில் எங்களுக்கு வினாப்புற வினாக்களுக்கு என்னவா இருக்கும், முழுமையாக
10 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, தொடர்ந்து பயிற்சிகளை செய்வதன் ஊடாக உங்களது பெறுவற்றை உயர்த்தி கொள்ள முடியும். எனவே இயன்றவரை நாங்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களை தொடர்ச்சியாக வினாக்களை பதிவேற்றம் செய்வதற்கு இருக்கின்றோம். அவர்களாகிய நீங்கள் இதனை பார்த்து பயன்பெறுவது மட்டுமின்றி எமது மாவட்டத்தின் கணித பாட அடைவு முன்னேற்றத்துக்காக உங்களது பங்களிப்பும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆகவே அதிகம் பகிர்ந்து ஏனைய மாணவர்களும் கணித பாடத்தின் அடைவு மட்டத்தினை உயர்த்துவதற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.